4 முறை நின்று தோற்றிருக்கிறேன். தோற்கடித்தது நீங்கள் தான். ஆனால் நான் தோற்கவில்லை, நீங்கள் தான் தோற்று போனீர்கள். தோல்விக்கு பயந்து 2 தொகுதியில் போய் போட்டியிடுகிறனா? நான் என்னை பார்த்தால் தோற்றவன் போல இருக்கிறதா? துவண்டு படுத்து விட்டேனா? காசு இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தால் இந்த தாத்தன் முதலமைச்சராயிருக்க முடியுமா என்று யோசிப்பார். நம் தாத்தன் கக்கன் அமைச்சராயிருக்க முடியுமா? நம்முடைய தாத்தன் ஜீவானந்தம் சட்டமன்ற உறுப்பினராயிருக்க முடியுமா? காசு இல்லாதனால் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் தொடர்ந்து தோற்று நிற்கிறேன். அப்போ தகுதி எதில் வருகிறது? பணத்திலா? பணத்திற்கு தகுதி என்றால் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் வரும். உங்களுக்கு எப்படி அதிகாரம் வரும்? பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் என்றால் மகத்தான தலைவன் காமராஜ் இருந்த மண்ணில் எப்படி வந்திருப்பான்? இந்த மகன் பணமாக இல்லை, ஆனால் நான் பிறந்த இனமாக நிற்கிறேன் என்பதை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்றைக்கு என்னை வெல்ல வைத்தால் போதும். 4 முறை நின்று தோற்றிருக்கிறேன். தோற்கடித்தது நீங்கள் தான். ஆனால் நான் தோற்கவில்லை, நீங்கள் தான் தோற்று போனீர்கள். என்னை பார்த்தால் தோற்றவன் போல இருக்கிறதா? துவண்டு படுத்து விட்டேனா? தோல்விக்கு பயந்து 2 தொகுதியில் போய் போட்டியிடுகிறனா? நான் சாதி சொல்லி வாக்கு கேட்கிறவனா? மதம் சொல்லி வாக்கு கேட்கிறவனா? இல்லை, நான் பிறந்த தமிழன் என்கிற இனத்தை சொல்லி. அப்படித்தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். முகத்தை காட்டி வாக்கு கேட்கிறவன் அல்ல, மிகச்சிறந்த கருத்தை சொல்லி வாக்கு கேட்கிறவன். நான் கோடிகளை கொட்டி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். வாக்குக்கு காசு தரமாட்டேன், ஆனால் ஆகச் சிறந்த வாழ்க்கையை உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் தருவேன்.